தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசிஎஸ் ரோலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக கொடுத்துட்டு இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட அஃபிஷியல் கெரியர் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் யுவர் கெரியர் ஸ்மார்ட் அண்ட் இக்னைட்டுக்கான புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் கெரியர்ஸில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை பொறுத்தளவுக்கு 10th January 2025 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் டெஸ்ட் டேட் வந்து February மாதம் 14 அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2025 பேட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது 2025ஆம் ஆண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிற பேட்சுக்காக இந்த டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஏ முடித்தவங்க, பிஎஸ்சியில் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸு, டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, பயோகெமிஸ்ட்ரி ப்ளஸ் பி ஒகேஷ்னல் கோர்ஸில் சிஎஸ்சி ஐடி இதை முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது 2025 உங்களோட டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ இந்த டிசிஎஸ் இக்னைட் அண்ட் ஸ்மார்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட கீ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏஐ பற்றி, ஏஆர் விஆர் பற்றி, ரோபாட்டிக்ஸ் பற்றி, டிஜிட்டல் இன்ஜினியரிங் பற்றிலாம் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே டிசிஎஸ்ஏ பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட சேல்ரி வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 1 or 2 years இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 years இருக்கும். அந்த ட்ரைனிங்கை முடித்ததுக்கப்புறம் 2x5 வந்து உங்களோட சேல்ரி டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வாங்குறீங்க அப்படின்னா 50,000 75,000 வந்து இந்த 1 or 2 yearsலேயே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இதற்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 120 minutes அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, அதை 4 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, அதுக்கப்புறம் கோடிங் வந்து ஆப்ஷனல் தாங்க. ஸோ அதனால் கோடிங் எல்லாருக்கும் கிடையாது, கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோடிங் டெஸ்ட் இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சாம்பிள் கொஸ்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் டைமாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே மினிமம் வந்து உங்களோட 10th 12th அல்லது டிப்ளமோவில் 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி பேக்லாக்ஸை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் அப்பேர் ஆகிற போது அப் டு ஒரு பெண்டிங் அரியர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு அரியர் வரைக்கும் பேக்லாக் இருக்கலாம். பட் ஆனால் இன்டர்வியூ ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயும் அரியர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்க அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 24 மாதத்துக்கு மேலே கெரியர் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் 18 years to மேக்ஸிமம் 28 years வரைக்கும் தான், 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதற்கான எலிஜிபிலிட்டி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ரெக்யர்மெண்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு ப்ரியார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு 2-3 yearsக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இன்டர்வியூ ப்ராசஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வழக்கமாக இந்த ரிஜிஸ்டர் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணி வழக்கம் போல் டிசிஎஸோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா பேஜ்குள்ளே போகும். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்டர் நோவை கிளிக் பண்ணி அகைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இதில் ஐடி பிபிஎஸ் அப்படின்னு 2 ரோல் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் பிசிஏ முடிச்சிருந்தா ஐடினும் இல்லைனா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ்னும் கொடுத்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.